இருந்த மாநாட்டினை தொடர்ந்து துணைவேந்தர்கள் புறக்கணித்து வருகிறார்கள். ஆளுநர் நடத்தும் துணைவேந்தர்கள் மாநாட்டில் 9 துணைவேந்தர்கள் மட்டுமே பங்கேற்க இருக்கிறார்கள். ஆளுநர் நடத்தும் துணைவேந்தர்கள் மாநாட்டில் 9 துணைவேந்தர்கள் மட்டுமே தற்போது வரை பங்கேற்க இருப்பதாக தகவல். அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள், தனியார் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் என வரிசையாக புறக்கணித்திருக்கிறார்கள். அழைப்பு விடுக்கப்பட்ட 41 துணைவேந்தர்களில் 32 பேர் இந்த மாநாட்டினை புறக்கணித்திருக்கிறார்கள். வெறும் 9 துணைவேந்தர்கள் மட்டுமே இந்த மாநாட்டில் பங்கேற்கிறார்கள். மாநில, மத்திய மற்றும் தனியார் பல்கலைக்கழக துணைவேந்தர்களுக்கு இந்த மாநாட்டிற்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதில் அரசு பல்கலைக்கழகங்கள், தனியார் பல்கலைக்கழகங்கள் என 32 பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் இந்த மாநாட்டினை புறக்கணித்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணம் சொல்லி இந்த மாநாட்டினை புறக்கணித்திருக்கிறார்கள். பார்வைகளை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு இணைகிறார். இணைந்தமைக்கு நன்றி திரு பிரின்ஸ். இப்போ 32 துணைவேந்தர்கள் இந்த மாநாட்டினை புறக்கணித்தாச்சு. இந்த அழைப்பு விடுக்கும் பொழுதே மாநில பல்கலைக்கழகங்களுக்கான துணைவேந்தர்கள் தான் இதற்கு முன்னாடி அழைப்பதற்கான ஒரு உரிமையெல்லாம் இருந்துச்சு. தனியார் பல்கலைக்கழக துணைவேந்தர்களையும் இதுக்கெல்லாம் கூப்பிட்டிருக்காரு ஆளுநர் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுலாம் இருந்தது. இதுல 32 துணைவேந்தர்கள் இதை புறக்கணிச்சிருக்காங்க. இதை எதை உணர்த்துகிறது? 32 துணைவேந்தர்களும் அவர்கள் தாங்கள் கல்வியாளர்கள் என்று தங்களை நிரூபித்துக் கொள்வதற்கு இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்றே நான் நினைக்கிறேன். டீச்சிங் இஸ் அ ப்ரொஃபஷன், டீச்சிங் இஸ் நாட் அன் ஆக்குபேஷன் என்பதை அவங்க நிரூபிச்சிருக்கிறாங்க. நாங்க ஆசிரியர்கள், எனவே ஆசிரியர் என்பதை நாங்கள் பிழைப்புக்கான ஒரு தொழிலாக பார்க்கவில்லை. எனவே யார் நியமிக்கிறார்கள், யாருனால் நாம் நியமிக்கப்பட்டோம் என்றெல்லாம் நாங்கள் கருதாமல் சட்டத்தின்படி ஒரு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக சட்டத்துக்குட்பட்டு நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொள்வோம், எங்களால் சுயமாக முடிவெடுக்க முடியும் என்பதை இந்த துணைவேந்தர்கள் நிரூபிச்சிருக்காங்க. இதை அவர்கள் புறக்கணித்தார்கள் என்று சொல்வதை விட இந்த கூட்டத்தில் அவர்கள் பங்கேற்க வேண்டியது இல்லை என்றதை அவங்க உணர்ந்திருக்காங்க. இந்த கூட்டத்தில் பங்கேற்க காரணம் என்னன்னா, துணைவேந்தர்களை பொறுத்த வரைக்கும் அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டிஸ், அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் ஒரு அமைப்பு இருக்கு. அது 100 ஆண்டு பழமை வாய்ந்த சட்டப்படியான அமைப்பு, அது ஸ்டாச்சுட்டரி பாடி. அது அந்த அமைப்பு துணைவேந்தர்கள் மாநாட்டை அடிக்கடி கூட்டுது. சமீபத்தில் கூட ஜனவரி மாதம் தென் மண்டல துணைவேந்தர்கள் மாநாட்டை வேலூர்ல வச்சு அந்த கூட்டம் நடத்திருக்கு. அதுல ஆளுநரே கூட சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருக்கிறாரு. எனவே ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி, ஒரு சட்டப்படியாக அங்கீகரிக்கப்பட்ட அமைப்புகள் பல்கலைக்கழகத்திற்குள்ள அவங்களுடைய சிறந்த நடவடிக்கைகளை பகிர்ந்து கொள்வதற்கு, ஒருவரோடு கருத்து பரிமாறிக்கொள்வதற்கு, கல்வி வளர்ச்சியை பற்றி பேசிக் கொள்வதற்கெல்லாம் ஒரு நடைமுறையை உருவாக்கி வைத்திருக்கும் பொழுது திரு RN ரவி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகுதான் இந்த நடைமுறையை அறிமுகப்படுத்துறார். இது வழக்கம் ஆளுநர்களே ஏற்படுத்தின நடைமுறையே கிடையாது. வேந்தர்களில் தான் மாறி மாநாட்டை கூட்டுற நடைமுறையும் கிடையாது. இந்த நடைமுறையை ஏற்படுத்தியவர் திரு RN ரவி. அவர் ஏற்படுத்தியதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, தேசிய கல்விக் கொள்கை 2020 நடைமுறைப்படுத்துவதற்கான உத்திகளை வகுப்பதற்காக தான் இந்த கூட்டத்தை அவர் கூட்டாரை தவிர வேற எந்த நோக்கமும் அது கிடையாது. எனவே மாநில அரசுக்கு கொள்கை வேறாக இருக்கிறது. தேசிய கல்விக் கொள்கை 2020 என்று சமூக நீதியின் அடிப்படையில் இருக்கக்கூடிய மாநில உயர்கல்வி கட்டமைப்பை சிதைத்துவிடும் என்கின்ற பல்வேறு சிக்கல்கள் இருப்பதனால் இந்த கூட்டத்தில் நாங்கள் பங்கேற்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர்கள் பங்கேற்கவில்லையே தவிர அவர்கள் புறக்கணித்தார்கள் என்று கூட கருதவில்லை. அவர்கள் பங்கேற்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர்கள் பங்கேற்கவில்லை. இப்போ ஒரு புறம் கல்வியின் தரத்தை உயர்த்துவதற்கான நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு இந்த மாநாடு நடத்தப்படும் என்றெல்லாம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மற்றொரு புறம் தமிழ்நாட்டில் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு, சில பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தர்கள் இல்லாமையே, நியமிக்கப்படாமலேயே காலம் தாழ்த்தப்பட்டு இயங்காமல் இருந்தது. அதனுடைய நிர்வாகத்துல குறைபாடுகள் ஏற்படுவதற்கு காரணமாக ஆளுநரே இருந்திருக்கிறார். அப்படிங்கிறப்ப இதுல என்ன அவசியம் இருக்குன்னு கருதுறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவசியம் இல்லைங்கிறனால பங்கேற்கல அப்படின்றீங்க. இது ஒரு நகைமுரணா இல்லையா? ஒரு பக்கம் பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்கள் நியமிக்காம முடக்கிறது, இன்னொரு பக்கம் துணைவேந்தர்கள் மாநாட்டை கூட்டுறது அப்படின்றது. RN ரவி அவர்களுக்கு கல்வி செயல்பாட்டிலோ, மாணவர்கள் நலனிலோ, ஆசிரியர்கள் நலனிலோ
கல்வி வளர்ச்சியிலோ அக்கறை இல்லை என்பதை இதை விட வேற எப்படி நீங்க நிரூபிக்க முடியாது. ஏன்னா ஒரு துணைவேந்தர் இல்ல அப்படின்னு சொன்னா அந்த துணைவேந்தர் இல்லாத இடத்துல நீங்க அந்த பல்கலைக்கழகத்தை நிர்வகிப்பதற்கு ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை போடுறீங்க. அந்த ஒருங்கிணைப்புக்கு ஒருங்கிணைப்பாளராக யார் இருக்காருன்னா முதன்மை செயலாளர் இருக்கிறாரு. அப்ப அந்த முதன்மை செயலாளர் தான் எதுக்கு கையெழுத்து போட வேண்டியது இருக்குன்னா முனைவர் பட்ட மதிப்பீட்டிற்கு செல்ல வேண்டிய அந்த கடிதங்களுக்கு எல்லாம் கையெழுத்து போட வேண்டியது இருக்கு. அப்போ ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திற்கும் பல நூறு முனைவர் பட்ட ஆய்வேடுகள் மதிப்பீட்டுக்கு போகாமல் தேங்கி கிடக்கின்றன. பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தர் நியமிக்கப்படாததால் அந்த மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி அக்கறைப்படாமல் நான் சொல்வதை போல ஒரு தேடுதல் குழு அமையலன்னா துணைவேந்தரை நியமிக்க முடியாது. அப்படி நியமிக்க முடியலன்னா மாணவர்கள் பாதிக்கப்பட்டால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் சொன்ன மாதிரி நியமித்தால் மட்டும்தான் அந்த குழுவை நியமிக்க முடியும் என்ற அந்த பிடிவாதம் இருக்கு பாருங்க. அந்த பிடிவாதம் மக்களாட்சி மாண்புகளுக்கு எதிரானது. சட்டப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றதும் சட்டத்திற்கு புறம்பாக நடந்திருந்தால் அது நீதிமன்றத்தை வழக்கா போக போகுது. எனவே ஒரு தேடுதல் குழு சட்டப்படி அமைக்கப்படலைன்னா தேடுதல் குழு சட்டப்படி அமைக்கப்படலாம், யார் வேணாலும் நீதிமன்றத்துக்கு போகலாம். ஆனால் இவர் ஏதோ ஒரு காரணத்தை காட்டி அந்த குழுவை அமைக்க விடாமலே தடுத்து கொண்டிருந்ததே அவர் கல்வி நலன் அக்கறை இல்லைன்றது. இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க கல்வி வளர்ச்சியை பற்றி பேசுகிறேன்னு சொல்லி குடியரசு துணைத் தலைவர் தொடங்கி வைக்கிறாருன்றார். அப்ப குடியரசு துணைத் தலைவர் என்ன செய்யறாரு? 142 என்கின்ற அரசமைப்பு சட்டத்தின் கூறு ஒரு அணு ஏவுகணைன்றார். நியூக்ளியர் மிசைல் அணு ஏவுகணை அது 24 மணி நேரம் உச்சநீதிமன்றத்தில் கையில் இருக்கிறது. அது ஜனநாயகத்தை தகர்த்து விடும் சொல்றாரு. அப்ப அரசமைப்பு சட்டமே ஜனநாயகத்தை தகர்ப்பதற்கான ஒரு கூரை உருவாக்கி அதை கொண்டு போய் உச்சநீதிமன்றத்துக்கிட்ட கொடுத்திருக்கா? அப்ப குடியரசு துணைத் தலைவர் என்ன செய்திருக்கிறாரு? அரசமைப்பு சட்டத்தையும் குற்றம் சுமத்தி இருக்கிறார், உச்ச நீதிமன்றத்தையும் குற்றம் சுமத்தி இருக்கிறார். அப்ப குடியரசு துணைத் தலைவர் இப்படிப்பட்ட நபர் ஒருவர் தொடங்கி வைக்கிற மாநாட்டில் பங்கேற்றால் இந்த துணைவேந்தர்கள்லாம் குடியரசு துணைத் தலைவருடைய இந்த கூற்றை ஆமோதிக்கிறார்கள் என்றுதானே பொருள்படும். எனவே அரசமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடிக்கின்ற மக்களாட்சி மாண்புகளை உச்ச நீதிமன்றத்தை மதிக்கின்ற மக்களுக்கான கல்வியை தரக்கூடிய அரசு பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்கள் நாங்கள் கல்வியை காப்பதற்காக துணைவேந்தர்களாக இருக்கிறோம். எனவே அரசமைப்பு சட்டத்தையும் உச்ச நீதிமன்றத்தையும் குற்றவாளி கூண்டில் நிறுத்தியிருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் தொடக்கி வைக்கக்கூடிய ஒரு மாநாட்டில் நாங்கள் எப்படி பங்கேற்பது என்று கூட அவர்கள் கருதி இருக்கலாம். நிச்சயமாக உங்களுடைய பார்வைகளுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.